என்ன மாமே வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் மாறி நோண்டி அதுக்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்க? இதுக்கு பேர் தான் மாமே பங்கர். எது பங்கு கடையா? குறிக்குள்ள எதுக்கு மாமே பங்கரே போட்டுச்சுக்க? இது பங்கு கடை இல்ல மாமே, பங்கர். ஒருவேளை நாளைக்கு 3ஆம் உலக போர் வந்தாலோ இல்ல எதிரி நாடுகள் நம்ம மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணாலோ இதுக்கு உள்ள போய் தப்பிச்சிடலாம் மாமே. அப்ப நியூக்ளியர் பாம் போட்டா என்ன மாமே பண்ணுவ? நியூக்ளியர் பாம் போட்டா பாறையில ஏத்தி பால் ஊத்த வேண்டியதுதான் மாமே. ஒருவேளை நியூக்ளியர் பாம் நம்ம பங்கர் இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தப்பிக்கலாம் மாமே. அது என்ன மாமே தானே தங்க வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க? இதுதான் மாமே பயோகேஸ். மாட்டு சாணத்தை இதுக்குள்ள கொட்டினா அது பயோகேஸா மாறும். அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாமே. இது மூலயமா நமக்கு 1 மாசத்துக்கு தேவையான பயோகேஸ் கிடைச்சிடும் மாமே. அது என்ன மாமே வீட்டுக்கு மேல பாபிலோனின் தங்கம் தோட்டம் மாதிரி இருக்கே? அதுதான் மாமே நம்ம மாடி தோட்டம். வா அங்க போய் பார்க்கலாம். என்ன மாமே வீட்டுக்கு மேல விவசாயத்தை பண்ணிட்டு இருக்க? ஆமா மாமே, நமக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும் மாமே. காய்கறி பழத்துக்கு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிடும்? நான்வெஜ்ஜுக்கு என்ன மாமே பண்ணுவ? வா மாமே கீழே போய் காட்டுறேன். நான்வெஜ் வேணும்னா ஆடு இருக்கு, கோழி இருக்கு. இதுல இருந்து இறைச்சிக்கான தேவை கம்ப்ளீட் ஆயிடும் மாமே. சரி இவ்வளவு சொல்றியே, கரண்ட்டுக்கு என்ன மாமே பண்ணுவ? அதுக்கு தான் வீட்டுக்கு மேல சோலார் பேனல்ஸ் இருக்கு. அது மூலமா கரண்ட் வரும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சிருக்க. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சாலே மத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பெரும் முதலைகள் நம்மள தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர விட மாட்டாங்க.